Good evening. Audible இருக்குங்களா? Good evening, sir. Okay, fine. Good evening. Okay. So previous classல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கனாமி சிலபஸ் பற்றி பார்த்துருப்போம். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் எக்கனாமியில் என்னென்ன டைப் ஆஃப் செக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது பிரைமரி செக்டர் அப்படிங்கிறது நேச்சரை பேஸ் பண்ண விஷயம், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி அப்படின்னு பார்த்தோம். செகண்டரி செக்டர் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங்னு பார்த்தோம். ட்ரெஷரி செக்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாமே ட்ரெஷரியில் இருக்கும். அதாவது பேங்கிங், ஃபினான்ஸ், ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பிளானிங் பற்றி பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் பிளானிங் கொடுத்தது சோவியத் ரஷ்யா. அதே போல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிளானிங்க்கு அஸ்திவாரம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் எம் விஸ்வேஸ்வர் ஐயா 1934. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அதே போல் பிளானிங் பண்ணுறக்கா தனியாக ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க. தட் இஸ் நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு 1938 ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கினாங்கன்னு பார்த்தோம். அடுத்து ஃப்ரீடம் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா 1950 ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 1950 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா 5-year பிளான்ஸை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். தெர் ஆர் 12 5-year பிளான்ஸ் இது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ 1951 ஆரம்பிச்சு 2014 வரைக்கும் 12 5-year பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 5-year பிளானை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பார்த்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அப்படிங்கிறது ஹெரால்ட் டோமர் மாடல். செகண்ட் 5-year பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணிச்சு மகாலனோபிஸ் மாடல். ஃபிஃப்த் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா டிடி தார் மாடல்னு பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ அதாவது தீம் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஃபாஸ்டர், சஸ்டைனபிள், மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறது 12th பிளானுக்கான தீம். அதே போல் 11th பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ். அங்கே சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை 11th பிளானில் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னா வந்து 2015 இந்த பிளானிங் கமிஷனை ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நமக்கு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. தட் மீன்ஸ் நிதி ஆயோக்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதை பற்றி பார்த்தோம். இதை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து அஜய் சிப்பர் கமிட்டி. இதில் என்ன சிக்னிஃபிகன்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5-year பிளான் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 year தான் முடிஞ்சிடும். பட் அதனால ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும். அதை என்ன பண்ணுறாங்க, நம்ம லாங் டேர்ம் பிளானுக்கு போகிறாங்க. ஓகேவா? அதாவது விஷயம்னா ஸோ இந்தியாவில் ஹவுசிங் கட்டித்தரக்கான இந்த ஆவாஸ் யோஜனா 2047 இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ லாங் டேர்ம் பிளானை ஃபோக்கஸ் பண்ணி நிதி ஆயோக் வந்திருக்கு. இந்த விஷயங்களை பார்த்து முடிச்சோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த இந்தியன் எக்கனாமியில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டாக்ஸேஷனை பற்றி பார்க்குறோம். ஏன் டாக்ஸேஷன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமியில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இந்தியா பண்ணக்கூடிய செலவுகள். ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா எக்கனாமியில் வந்து பண்ணக்கூடிய செலவுகள். எப்படி செலவு பண்ணுறாங்க நமக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2 டைப் பிடிச்சிருப்பாங்க. ஒன்று ரெவன்யூ ரெசிப்ட், அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிப்பாங்க. ஸோ என்ன சார் வித்தியாசம்? எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, ஓகே. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. இதில் என்னதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இமிடியேட்டாக ரெவன்யூ கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் கட்டுறீங்க. காலேஜ் வந்து ஒரு 5 வருஷமாக கட்டுவீங்க. ஓகேவா? 5ஆவது வருஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா 6ஆவது வருஷம் தான் அட்மிஷன் போட முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அதே போல என்ன பண்றீங்க, ஒரு 5 வருஷமா நேஷனல் ஹைவேஸுங்கிற ரோடு போடுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு என்ன பண்ணிருப்பீங்க, ஸோ வந்து லேண்டை ஆக்குபை பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பீங்க, ரோடை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவுனால ஒரு டோல்கேட்டை வச்சு காசு சம்பாதிக்க முடியும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு பிஸ்கட் விற்கிறீங்கன்னா அதுக்காக ஒரு பிஸ்கட் கம்பெனியை நீங்கள் உருவாக்கணும். அப்போ அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு டைப், அதாவது ஹியூஜ் அமௌண்ட் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காலேஜஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அதுவே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொல்லப்போனால் ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கே அமௌண்ட் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீடு போடுறீங்க, வித்தின் 6 மந்த்ல உங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைச்சிடும். இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு அந்த ரெவன்யூ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெவன்யூ உடனே கிடைச்சது இல்லையா, அது போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி கட்டி முடிச்சிட்டிங்க, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆயில் யூஸ் பண்ண போகிறீங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்து இன்புட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இமிடியேட் ரெவன்யூ கொடுத்துரும். இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் சில கிளாஸஸ் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி கட்டுறீங்களா, உங்களுக்கு இன்கம் கிடச்சிரும். ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா இன்கம் கிடச்சிரும். அட் த சேம் டைம் நீங்கள் ஆர்மிக்கு செலவு பண்ண போகிறீங்க, ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செலவு பண்ண போகிறீங்க. பட் உங்களுக்கு என்னென்னா அதோட அவுட்புட்டை டேரெக்டாக நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேவா? ஆனால் ஹியூஜ் அமௌண்ட் ஆர்மிக்கு செலவு பண்ணுறோம், அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட்டை கண்ணால் பார்க்க முடியாதோ, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதோ, ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுதோ, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி முதற்கொண்டு உங்களுக்கு ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் தான், நேவல் ஃபோர்ஸ் முதற்கொண்டு ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே, அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். தோஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுக்கு இமிடியேட் ரெவன்யூ கொடுக்குது, எல்லாமே உங்களுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து ரெவன்யூ கிடைக்குது அது முக்கியம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ரெவன்யூ இருக்கு இல்லையா, அதை அதே மாதிரி பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ ஒன்று கேபிட்டல் ரெவன்யூ, ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெசிப்ட் ரெவன்யூ சொல்லுவாங்க. ஓகேவா? எதுன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் ரெவன்யூனா இமிடியேட் கிடைக்கிற ரெவன்யூ தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இன்வால்வ் பண்ணீங்களா, ஒரு பெரிய பிஸ்னஸ் கட்டினீங்களா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டினீங்க இல்லையா, அதில் வரக்கூடிய அவுட்புட்லாம் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பெரிய அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் 5000 கோடி செலவு பண்ணி ஐடி இண்டஸ்ட்ரியை வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் எப்படி இருக்கும், 4000 கோடி 2000 கோடிங்கிற மாதிரி பல்கான ரெவன்யூ கிடைக்கும். ஓகே, அப்படின்னா அது வந்து பல்க் அமௌண்ட் கிடைக்கல, அது பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி இருக்கும், நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெவியாக பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேபிட்டல் ரெவன்யூவும் ஹெவியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ரெவன்யூ, அதாவது ரெசிப்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் தான் கிடைக்கும், ஆயிரக்கணக்கான கோடி கிடைக்காது. பட் ஓரளவுக்கு லட்சக்கணக்கான கோடி இல்லாட்டி நூற்றுக்கணக்கான கோடி உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு செலவு பண்ணுறீங்க, ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெவன்யூ, அந்த அளவு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெவன்யூ, இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சிட்டிசனாக இருக்கிற நமக்கு வந்து டேக்ஸுங்கிறது ஒரு செலவு. ஓகேவா? அது ஆக்சுவலாக செலவுக்கு கிடையாது, ஒரு கான்ட்ரிபியூஷன், நம்ம நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஆனால் கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பியூரோக்ரேட், நீங்கள் ஒரு ஐஏஎஸ், நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், ஓகேவா, நீங்கள் ஒரு பேங்க் சர்வீஸ், அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டில் பார்க்கும்போது, கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்கம், கவர்மெண்ட்டுக்கான இன்கம், கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ. ஓகேங்களா? அதில் தெரிஞ்சுக்க. ஸோ டாக்ஸேஷனுங்கிறது கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ. அப்போ இந்த டேக்ஸுங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இட் இஸ் லெவிடு பை த கவர்மெண்ட். டேக்ஸை கவர்மெண்ட் மட்டும்தான் போட முடியும், வேற யாருமே போட முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ கம்பெனியோட ஓனர், பெரிய பணக்காரன், நீங்கள் உலகத்துலேயே பெரிய பணக்காரன், பட் நீங்கள் டேக்ஸ் போட முடியாது. ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸுங்கிறது லெவிடு பை த கவர்மெண்ட் ஒன்லி. இப்போ கவர்மெண்ட் எப்படி இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராமத்து லோக்கல் பாடி இருக்கு இல்லையா, கிராம பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட் தான். ஓகேவா? அப்போ எந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், தே கேன் இம்போஸ் த டேக்ஸ். நம்ம ஊரில் பாருங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், எஜுகேஷனுக்கு டேக்ஸ் கட்டுறோம், கூட பார்த்தீங்கன்னா கிராமத்தில் குடிநீர் குழாய்க்கு வரி கட்டுறோம். ஓகேவா? அப்போ வாட்டருக்கு டேக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் போடக்கூடியது. ஓகே, அது தெரிஞ்ச கண்டிஷன். இப்போ டேக்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, டேக்ஸுங்கிறது என்ன மீனிங் கொடுக்குது, ஸோ எஸ்டிமேட் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க, பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டேக்ஸ் கிடைக்குன்னு தெரிஞ்சால் அதை நம்ம முடியும் நம்மளால. ஸோ வந்து நம்மளால மற்ற மக்களுக்கு இல்லை கவர்மெண்ட் தேவையான விஷயத்தை வந்து நம்மளால வந்து பே பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா டேக்ஸுங்கிறது ஒரு எஸ்டிமேட். ஓகே, அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ டேக்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இட்ஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் டு த கவர்மெண்ட். நீங்கள் மறுக்கவே முடியாது, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டால் நீங்கள் கட்டி தான் ஆகணும்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் சமயத்தில் வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. என்னன்னா, விஜய் இருக்கார் இல்லையா, ஆக்டர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கேஸ் போட்டார். என்ன சொன்னார்னா, நான் ஒவ்வொரு படத்துக்கும் ப்ராப்பராக என்ன பண்ணுறேன், நான் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கலான்னு இருக்கேன். அந்த காருக்கு நான் வந்து டேக்ஸ் அப்ளை பண்ண ரொம்ப ஹெவி டேக்ஸாக இருக்குது. அது என்ன பண்ணுங்க, நான் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுங்க, டேக்ஸை வந்து கொஞ்சம் வைவ் ஆஃப் பண்ணுங்க, டேக்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லி எனக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, இந்த கேஸை கேள்விப்பட்ட உடனே தனுஷும் கேஸ் போட்டார். நானும் ஒரு கார் வாங்க போகிறேன், அதுக்கான டேக்ஸ் வந்து குறைங்கன்னு சொன்னார். ஓகேவா? அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க, நீங்கள் என்னதான் இன்கம் டேக்ஸ் கட்டினாலுமே இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று, சிட்டிசன் ஹாவ் டு பே த டேக்ஸ்ன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிச்சாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் எப்படி கேட்பாங்கன்னா, டேக்ஸ் இஸ் டேஷ், இட்ஸ் அ வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். தப்பு. டேக்ஸ் இஸ் டேஷ், இட்ஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். கரெக்டு. ஓகேவா? அது வந்து வாலண்டரி கிடையாது, கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? அது கொடுத்துருக்காங்க பாருங்க. டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த பர்சன் டு த கவர்மெண்ட். எதுக்காக? டு டிஃப்ரே த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த காமன் இன்ட்ரெஸ்ட் டு ஆல். ஓகேவா? இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா உங்களுக்கே திரும்ப வராது, எல்லாத்துக்கும் போய் சேரும். நீங்கள் கட்டுற 1000 ரூபாயில பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு லைட் வைப்பாங்க, அந்த லைட்டில் எல்லாரும் தான் பெனிஃபிட் ஆவாங்க. யாரோ கட்டுற ஒரு 1000 ரூபாயில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் பெனிஃபிட் ஆகுங்க அப்படின்னு விஷயம். டேக்ஸுங்கிறது கவர்மெண்ட்டு கட்டுறோம். அட் த சேம் டைம் என்ன விஷயம், இதனால வந்து எல்லாத்துக்கும் தான் காமன் பீப்புளுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காமன் பீப்புள், காமன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற வார்த்தை முக்கியம், கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தை முக்கியம். ஏன் இதை எவ்வளோ தெளிவாக சொல்கிறோம்னா, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் போகும்போது கேட்பாங்க, டிஃபைன் டேக்ஸ். ஓகேவா? அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் ஜிஎஸ்டின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, டேக்ஸை பற்றி 2 வார்த்தை இருக்கணும். அது 2 வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தை இருக்கணும், சிட்டிசன் டு கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கணும், அதே போல் காமன் இன்ட்ரெஸ்ட் டு ஆல் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தை கம்பல்சரியாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இதான் டேக்ஸை பற்றின பேசிக்கான விஷயம். அப்போ டேக்ஸ் எது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ தேவை. கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்களே, அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ தேவை. அடுத்த விஷயம் என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நமக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க இல்லையா? அப்போ இந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நமக்கு டேக்ஸ் தேவை. அடுத்து மிலிட்ரி ரன் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மிலிட்ரிக்கும் டேக்ஸ் தேவை. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ இருக்குது, ஓகேங்களா? ஐசிஏஆர் இருக்குது, ஐசிஎம்ஆர் இருக்குங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குங்களா? அப்போ அதுக்கும் நமக்கு டேக்ஸ் தேவை. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது கவனிச்சுங்க, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபிஸ்கல் கெப்பாசிட்டின்னு கேட்பாங்க. வாட் டு யூ மீன் பை ஃபிஸ்கல் கெப்பாசிட்டின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு டேக்ஸ் போட முடியுமோ, தட் இஸ் நோன் அஸ் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் இருந்தாங்க, 2014 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 100 crores வந்து டேக்ஸ் போடுறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, 100 crores டேக்ஸ் போடுறாங்க. ஓகேவா? அதே விஷயம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்து அவங்க 150 crores டேக்ஸ் போடுறாங்க. அப்போ கவர்மெண்டோட என்ன ஆச்சு, காங்கிரஸோட ஃபிஸ்கல் கெப்பாசிட்டிங்கிறது 100 crores, அதே போல் பிஜேபியோட ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 crores. ஓகே, அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு டேக்ஸ் ஹையர் பண்ண முடியும் வித்தவுட் டிஸ்டர்பிங் த சிட்டிசன்ஸ், மக்களை பாதிக்காமல் டேக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஒரு கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, டேக்ஸ் வந்து கரெக்டாக வசூலிக்கிறது, அது பேர் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. இது இன்னொரு விஷயம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, முகமது பின் துக்ளக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. ஓகேவா? அப்போ முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நாட்டை ரூல் பண்ணும்போது எப்போ 1326 அந்த மாதிரி சமயத்தில் 1300 அந்த காலகட்டத்தில், இப்போ இருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் துக்ளக் வந்து ரூல் பண்ண ஏரியா என்னன்னா தோவாப்புன்னு சொல்லுவாங்க. அது தோவாப்புன்னு என்ன விஷயம்னா, நார்த் இந்தியாவில் கங்கை, அதே போல் யமுனா, கங்கை யமுனா இருக்கு இல்லையா, கேஞ்சஸ் யமுனா இருக்கு இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய பகுதி தான் தோவாப், DAOB, தோஆப். ஓகேவா? டோஆப்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெர்டிலான ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா கங்கை ஓடுது, யமுனை ஓடுது, ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தோவாப். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஃபெர்டிலாக இருக்குன்னு சொல்லி நல்லா விவசாயம் நடந்துச்சு, மக்கள் டேக்ஸ் கட்டினாங்க. துக்ளக் என்ன பண்ணாருன்னா அதிகமாக டேக்ஸ் போட ஆரம்பிச்சார், மக்கள் கட்டினாங்க, ரொம்ப அதிகமாக டேக்ஸ் போனார், மக்களால் கட்ட முடியல, தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணாமல் விட்டாங்க மக்கள், நிறைய பேர் டேக்ஸ் கட்டுறதுக்கு போல சும்மா விட்டாங்க. ஓகே, அப்போ என்ன விஷயம்னா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ சொல்கிறோம், வித்தவுட் டிஸ்டர்பிங் த கவர்மெண்ட்,
த கவர்மெண்ட் கேன் ஏபிள் டு ரைஸ் த டாக்ஸஸ். அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஃபிஸ்கல் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கணும், ரெவன்யூ அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கணும். இன்கேஸ் இஃப் என்னாச்சு, கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, ரெவன்யூ கம்மியாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அந்த கவர்மெண்ட் வந்து டெப்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்கம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க, செலவு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து டெப்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இப்போ என்ன விஷயம்னா, இந்த டேக்ஸ் அதுக்கு போடுறாங்க இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கரன்சி. ஓகேவா, என்னன்றாங்கன்னா இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கரன்சி தான் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா, ஸோ நீட்ஸ் ஃபார் டாக்ஸேஷன் தெரிஞ்சுக்கங்க. இதில் 4 பாயிண்ட் கொடுத்து பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவாங்கன்னா, ஸோ தப்பாக கொடுத்துட்டு வந்து ஃபைன் த ஆட் மேன் அவுட்டுக்கு வரை கேட்பாங்க. ஓகேங்களா, அது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, டேக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டைரக்ட் டேக்ஸ், அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற 2 விஷயம் இருக்குது. ஓகேவா, டைரக்ட் டேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னு 2 விஷயம் இருக்குது. அப்போ டைரக்ட் டேக்ஸ் என்ன விஷயம்னா, ஒரு சிட்டிசன் டைரக்டாக என்ன பண்ண முடியும், கன்சியூமருக்கு பே பண்ண முடியும். ஓகேவா, அந்த கண்டிஷனை இப்போ தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் கேஷ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு சிட்டிசன் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டாக கன்சியூமருக்கு பே பண்ண முடியும், தட் இஸ் நோன் அஸ் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக, ஓகேவா, ஸோ அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன எக்ஸாம்பிள்னா அப்படியே கேட்பாங்க, இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், அதாவது நீங்கள் இன்கம் சம்பாதிக்க போகிறீங்க, அந்த இன்கமுக்கு டேக்ஸ் கட்ட போகிறீங்க, தட் இஸ் இன்கம் டேக்ஸ். வெல்கம் டேக்ஸ் என்ன அர்த்தம், வெல்த் டேக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அதுக்கு டேக்ஸ் கட்டுவீங்க. இன்கேஸ் 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருந்தால் 1000 ரூபா கட்டுவீங்க, 2 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருந்தால் 2000 கட்டுவீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ், அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெல்த் டேக்ஸ் சொல்லுவாங்க. உங்களுடைய வெல்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, அது பேர் வந்து வெல்த் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து கிஃப்ட் டேக்ஸ். ஸோ கிஃப்ட் டேக்ஸ் எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறது, ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, ஸோ இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோனி இருக்கார் இல்லையா, தோனி பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிரிக்கெட் விளையாட்டு வரும்போது அவருக்கு வந்து சில கிஃப்ட் கொடுப்பாங்க. மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிற பேரில் வந்து ஒரு கார் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு பைக் கொடுப்பாங்க. அந்த பைக் அவர் ஆக்சுவலாக கிஃப்ட் தான். அந்த கிஃப்ட்டை இந்தியாவில் அவர் யூஸ் பண்ணுறதுனா தே ஹேவ் டு பே டேக்ஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஃபாரினில் ஒரு அவார்டு வாங்குறீங்க, ஃபாரினில் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறீங்க, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கிஃப்ட் கேதர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த கிஃப்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஃபாரினில் உங்களுக்கு கிஃப்டாக ஒரு கார் தராங்க, ஃபாரினில் கிஃப்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ளைட் தராங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பண்ணணும். ஓகேவா, அது இந்தியா யூஸ் பண்ணுறது கட்டுறீங்க இல்லையா, அதே மாதிரி கிஃப்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் என்ன விஷயம்னா, ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டில், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்கம் தருது இல்லையா, அது பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வரக்கூடிய டேக்ஸஸ். ஓகே, அப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று மாற்றி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ டைரக்ட் டேக்ஸ்னு அர்த்தம் ஒரு சிட்டிசனுக்கு டைரெக்டாக பே பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுங்கிறது. இன்டைரக்ட் டேக்ஸ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடியதான் வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட்ராய் டேக்ஸ். ஆக்சுவலாக ஆக்ட்ராய் டேக்ஸ்ங்கிறது இப்போ ஆக்சுவலாக இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா, ஏன் அது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இந்த டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த டேக்ஸை போட்டாங்க, அப்போ நடந்த விஷயம் தான் வந்து ஆக்ட்ராய் டேக்ஸுங்கிறது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஆக்ட்ராய் டேக்ஸுங்கிறது இப்போதைக்கு கிடையாது, அது ஆக்சுவலாக ஒரு முனிசிபாலிட்டி டேக்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா, அது இப்போ கிடையாது. அடுத்து சர்வீஸ் டேக்ஸ், நீங்கள் ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, அவங்க உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க, அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா, அதை நீங்கள் வந்து கட்டுவீங்க, உங்கள் மூலமாக கடைக்காரங்க கட்டுவாங்க. ஓகேவா, அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற விஷயமே ஒரு சிட்டிசன் டைரெக்டாக கட்ட மாட்டார், இன்னொன்று ஒரு ஹீ கேன் டிரான்ஸ்ஃபர் த. ஓகே, இந்த சிட்டிசன் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒருத்தருக்கு அந்த டேக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறாரு. ஓகேவா, the tax can be transferred from one person to another person, அதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது முக்கியமான விஷயம், கொஸ்டின் கேட்பாங்க அப்படியே. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கக்கூடிய பொருளுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் என்னன்னா டேக்ஸ் போடுவாங்க. ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் 200 ரூபா 300 ரூபா டேக்ஸ் போடுவாங்க.
ஓகேங்களா? அப்ப என்னன்னா அந்த டாக்ஸை வந்து நீங்க கட்டுறீங்க. உங்கள்கிட்ட வரக்கூடிய டாக்ஸ் என்ன பண்றாரு, அவரு பல்கா பே பண்ணுவார். தட் மீன்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர்ஸ் வந்து 10 கோடி டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கோடி அவர் கட்ட மாட்டாரு. என்ன பண்றாரு, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவர் வந்து டாக்ஸை வந்து பிரிச்சு கொடுத்துறாரு. ஒவ்வொரு சட்டுக்கும் 100,000 பிரிச்சு கொடுத்துறாரு. ஓகேங்களா? அது இப்பதான் இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸ் நான் டேர்ம் புரிஞ்சுக்கணும் தெரியல. A tax can be transferred from one person to another person. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அப்போ டைப்ஸ் தெளிவாக பார்த்துங்க. ஒவ்வொரு பற்றி தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த டைரக்ட் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1860 ஓகேவா சார் ஜேம்ஸ் வில்சன் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 1860 சார் ஜேம்ஸ் வில்சன்கிற ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் போடுறாங்க. ஏன் அதை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் 1860க்கு நியர்பை என்னாச்சுன்னா ஒரு பெரிய ரிவோல்ட் நடந்துச்சு. ஓகேவா? 1860s இருக்கு இல்லையா? அப்போ என்னாச்சுன்னா வந்து ஸோ இந்த சமயத்தில் 1857 ஓகேங்களா? அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1857 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து போராடுறாங்க. அப்போ அத்தனை போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண நமக்கு என்ன தேவைப்படுது? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மி தேவைப்படுது. ஓகேவா? அதை சமாளிக்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கிய விஷயம் அது கேட்பாங்க அப்படியே. ஓகேங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் இந்தியா லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 1860s சார் ஜேம்ஸ் வில்சன் வந்து லான்ச் பண்றாரு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே கேட்பாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இங்க கொடுக்குறாங்க பாருங்க கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா கார்பரேட் சம்பாதிக்கூடிய இன்கம் என்ன பண்றாங்க, டாக்ஸ் பே பண்றாங்க. இந்த டாக்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா லெஸ் தென் 50 crores இருந்தா ஒரு டாக்ஸ் ஆனுவல் இன்கம். ஓகேவா? அதே போல கம்பெனியோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 crores தான் அதுக்கு ஒரு தனி டாக்ஸ். இந்த டாக்ஸோட பர்சன்டேஜ் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேரி ஆகும். பிகாஸ் லெஸ் தேன் 50 crores இருந்தா ஒரு இயர்ல எப்படி இருக்கும்னா 12% கட்ட சொல்லுவாங்க. ஓகே, இதே மோர் தேன் 50% 50 crores பண்ணுவாங்கன்னா 15% கட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரேஷியோ வந்து வேரி ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இயரை பொறுத்த வரைக்கும் அதனால அது தேவையில்லை. ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சுங்க. த கார்பரேட் கம்பெனிஸ் ஹாவ் டு பே த டாக்ஸஸ் அக்கார்டிங் டு தர் இன்கம். ஓகே, அக்கார்டிங் டு தர் ரெவன்யூ. ஓகேவா? அப்படி இருக்கு. அடுத்த விஷயம் என்ன, வெல்த் டாக்ஸ்னா ஸோ ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது கட்டணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 acre ஆஃப் லேண்ட் இருக்கா 1000 rupees டேக்ஸ் கட்டணும். 2 acre லேண்ட் இருக்கா 2000 rupees டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க. ஸோ வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி பார்க்குறோம். பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகே, ஸோ ஸ்டாம்ப் டியூட்டிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா? ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி பற்றி பார்க்கும்போது என்னன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே த டேக்ஸ் விச் கேன் பி பெய்டு ஃபார் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்பாங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி என்ன பண்ணுறோம், ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் தட் மீன்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஓகேவா? இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஸோ லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு பில்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, எதோ பண்ணுறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் முக்கியமாக ஸோ ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவி பார்க்க படத்துக்கு போகிறீங்க, தேட்டருக்கு போகிறீங்க. தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது டிக்கெட்டில் தெளிவாக போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா 121 rupees வந்து டிக்கெட் படத்துக்கான காசு. ஓகேவா? மீதி என்னன்னா வந்து ஒரு 29 எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 14 ரூபா 50 காசு இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 14 ரூபா 50 காசு இருக்கும். மொத்தம் டிக்கெட் 150 ரூபா. கவனிச்சுங்க. ஓகேவா? ஸோ மூவிக்கான டிக்கெட் 150 ரூபா. பட் என்ன பண்றாங்க உங்களுக்கு ஸோ அதுல 121 ரூபா டிக்கெட்டு 29 ரூபா டேக்ஸ். என்ன பண்றாங்க, நீங்க பண்ணக்கூடிய என்ஜாய்மெண்ட்டுக்கும் யூ ஹேவ் டு பே டாக்ஸஸ். ஓகேவா? அது பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முக்கியமா ஓகேவா, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிற விஷயம். எக்ஸைஸ் அர்த்தம் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. விச் டாக்ஸ் கேன் பி பெய்டு? ஓகேவா? நாட் அட் சேல் பட் அட் மேனுஃபேக்சரிங் கேட்பாங்க. ஓகேவா? என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போதே நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. இப்போ சில ப்ராடக்ட் பாருங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கட் பாருங்களேன், பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கி என்ன பண்ணிருப்பாங்கன்னா எம்ஆர்பி 10 rupees போட்டிருப்பாங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போதே டேக்ஸ் கட்டிட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் கட்டிடுறாங்க இல்லையா, அது பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் த ப்ராடக்ட் டேக்ஸ் கேன் பி பெய்ட் அட் த மேனுஃபேக்சரிங் பிளேஸ் ரேதர் தென் த இது ரேதர் தென் த சேல்ஸ் கட்டுறதா வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸைஸ் டியூட்டி சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி. நிறைய பேர்ல பார்த்துருப்போம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஏர்போர்ட்ல இருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஷிப் போர்ட்ல இருப்பாங்க. காரணம் என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்டர் விட்டு பார்டர் யூஸ் பண்றீங்க. தட் மீன்ஸ் ஒரு கண்ட்ரி விட்டு ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட், ஒரு பார்டர் விட்டு ஒரு பார்டர், ஓகேவா, அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஒரு ப்ராடக்ட். அப்போ நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கிய விஷயம் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு அதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கலாம். அப்போ இன்டெரக்ட் டாக்ஸ் அப்படின்னு முக்கிய விஷயம் என்னன்னா வந்து ஸ்டாம்ப் டியூட்டினா அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் கட்டுறீங்க. எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேனுஃபேக்சரிங்ஸில் கட்டி முடிச்சிருவீங்க. அடுத்து கஸ்டம் டியூட்டி பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பார்டரில் கட்டி முடிக்கிற விஷயம் தான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் டேக்ஸ் பற்றி பார்க்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மொத்தம் 3 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குங்க. ஒன்று ப்ராக்ரஸிவ் டேக்ஸ், இன்னொன்று ப்ரொபோஷனல் டேக்ஸ், இன்னொன்று ரெக்ரெசிவ் டேக்ஸ். ஓகேவா, ஸோ ப்ராக்ரஸிவ்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ டயக்ராம் காமிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க, தெளிவா சிம்பிளா முடிஞ்சுதான். ஓகேவா, அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ உங்களோட இன்கம் அதிகமாச்சுன்னா என்ன, உங்களோட டேக்ஸும் அதிகமாகும். அதான் ப்ராக்ரஸிவ். ஓகேங்களா, உங்களோட இன்கம் அதிகமாச்சுன்னா உங்களோட டேக்ஸும் அதிகமாகும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா ரிக்ரெசிவ் டேக்ஸ்ங்கிறது உங்களோட இன்கம் அதிகமாகும் ஆனால் டேக்ஸ் குறையும். ஓகேவா, ப்ரொபோஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி, இன்கம் எப்படி இருந்தாலும் சரி டேக்ஸ் வந்து குறையாது, ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்றேன் கவனிச்சுங்க. ஸோ ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் அப்படிங்கிறதுனா உங்களோட இன்கம் அதிகமாக டேக்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்கம் டேக்ஸ் தான். ஓகேவா, நீங்க என்ன பண்றீங்க, 10,000 சம்பாதிக்கிறீங்க, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து 12 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேவா, ஆஸ் பர் த பட்ஜெட் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பட் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் 15 lakhs சம்பாதிக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 5,000 டேக்ஸ் கட்டுவீங்க. நீங்க 20 lakhs சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10,000 டேக்ஸ் கட்டுவீங்க. அப்படின்னாச்சு உங்களுடைய இன்கம் அதிகமாக டேக்ஸும் அதிகமாகுது. இது ப்ராக்ரஸிவ் டேக்ஸ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெக்ரெசிவ் டேக்ஸ்ங்கிறதுனா உங்களோட இன்கம் அதிகமாக டேக்ஸ் குறைப்பாங்க. இது எப்படி சார் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் இருக்காங்க, நிறைய என்ஜிஓ இருக்காங்க. நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சம்பாதிக்கிற 10 லட்ச ரூபாயில என்ன பண்ணுவீங்க, ஸோ வந்து சேரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஷேர் கொடுப்பீங்க. தட் மீன்ஸ் ஏதோ ஒரு சேரிட்டிக்கு, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளப்புக்கு, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மக்களுக்காக சேவை பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, உங்களால் 1000 பேருக்கு வேலை கிடைக்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே நீங்கள் இவ்வளோ இன்கம் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணுறீங்க, மக்களுக்கு இத்தனை பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இன்கம் அதிகமானாலும் பரவாயில்ல, டேக்ஸ் கம்மியாக கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு பேர் ரிக்ரெசிவ் டேக்ஸ் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் உங்களோட இன்கம் அதிகமாகுதுனாலும் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ டேக்ஸ் குறையும். இது பேர் ரிக்ரெசிவ் டேக்ஸ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டேக்ஸ்னா நம்ம சொன்ன அதே விஷயம் தான். என்னன்னா நீங்க மூவி தியேட்டருக்கு போறீங்க, படம் பார்க்க போறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்க 1 லட்சம் சம்பாரிச்சுட்டு மூவி பார்க்க வரீங்க, உங்களுக்கும் அதே 20 ரூபா டேக்ஸ் தான். ஓகேவா, நான் வெறும் 10,000 சம்பாதிக்கிறேன், நானும் படம் பார்க்க வரேன், எனக்கும் அதே 20 ரூபா டேக்ஸ் தான் மூவில. ஓகேவா, அப்போ உங்களோட இன்கம் 1 லட்சம், என்னோட இன்கம் வெறும் 10,000. பட் என்ன பண்றாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் தேட்டரில் போடுறாங்க. ஓகேவா, காரணம் வந்து அது ஒரு ப்ரொபோஷனல் டேக்ஸ். இவங்களோட இன்கம் எப்படி மாறினாலுமே டேக்ஸ் வந்து சேமா இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேசிக்கான விஷயம். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம் உங்க டேக்ஸ் ரைஸ் ஆகுது. எப்போ ரைஸ் ஆகுது, உங்களோட இன்கம் ரைஸ் ஆகுனா டேக்ஸ் ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். ப்ரொபோஷனல் டேக்ஸ்னு அர்த்தம் உங்களுடைய டேக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், எப்போ உங்க டேக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் கட்டக்கூடிய நேஷனல் கான்ட்ரிபியூஷன், ஆர்மி கட்டுறோம், இல்லாட்டி ரோடு டேக்ஸ் கட்டுறோம், அது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா, ரெக்ரெசிவ் டேக்ஸ் அர்த்தம் உங்களோட இன்கம் அதிகமாச்சுன்னா டேக்ஸ் என்ன ஆகும், குறையும். ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹாலுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம அடுத்த அல்டிமேட்டாக பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அப்படியே கேட்பாங்க. இப்போ இருக்கிறதுலே ட்ரெண்டான ஒரு டேக்ஸ் அது சிலஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முக்கியமான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஓகேவா, அப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா, ஸோ இது என்ன அல்டிமேட்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறையா டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம்.
ஓகே, வி ஹேவ் பேட் லாட் ஆஃப் டாக்ஸஸ். பட் என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்போ கொண்டு வராங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம் எழுதும்போது எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த டாக்ஸுக்கான பில் எதுன்னு கேட்பாங்க. இதுனா 112th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ரொம்ப முக்கியமான பில் அப்படி கேட்பாங்க. ஓகேவா? இந்த டாக்ஸ்க்கான பில் பார்த்தீங்கன்னா 112th அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறத லான்ச் பண்ணாங்க 2014. ஓகேவா? இது எப்போ ஆக்டா மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆக்டா மாறுது. எப்படி? பிகாஸ் ஆஃப் 101 ஓகே 101st ஓகே 101வது ஆக்ட் மூலமா இது என்ன ஆச்சுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது பார்லிமெண்ட்ல எப்போ பாஸ் ஆனது. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ கேட்கறதுல பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் எது கேட்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டே கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ஸோ ஜிஎஸ்டிக்கான பில்லு என்னைக்கு தேதி, ஸோ 112th அமெண்ட்மெண்ட் பில்லு 2014. ஜிஎஸ்டி ஆக்ட் எப்போ 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸோ 2016. ஜிஎஸ்டி எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது, ஜூலை 1 2017 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? அது பேர் சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டி டேன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி டேன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா முக்கியமா ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டுருப்பாங்க அடிக்கடி. ஜிஎஸ்டி டே என்னைக்குன்னு கேட்பாங்க. என்னன்னா ஜூலை 1 அப்படிங்கிற விஷயம். அடுத்தனால ஜிஎஸ்டி வந்து 2 டைப் இருக்கு. என்னன்னா வந்து இன்டர் ஸ்டேட் இருக்கு, இன்ட்ரா ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா? இன்டர் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரா ஸ்டேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஓகேவா? ஸோ இன்டர் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயம் என்ன வந்து ஸ்டேட் வித் ஸ்டேட் நீங்கள் பொருளை கன்சியூம் பண்ணும்போது தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் முட்டை இருக்கு இல்லையா, நாமக்கல்ல எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாலையும் கன்சியூம் பண்ணுவாங்க, மகாராஷ்டிராலையும் கன்சியூம் பண்ணுவாங்க. என்ன விஷயம், ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனது தமிழ்நாட்டில், அதை கன்சியூம் பண்ணுறது கேரளாவில். அப்போ 2 ஸ்டேட்டுக்கு மேலே ஆகுது இல்லையா, அப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 269ல ஏ அப்படி கேட்பாங்க. ஆர்டிகல் நம்பர் 269A டீல்ஸ் அபவுட் இன்டர் டேக்ஸ். ஓகேவா? இன்டர் ஸ்டேட் ட்ரேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் நம்பர் 279A அப்படிங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களா, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க நமக்கு, ஸோ 1 ஜூலை 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான ஆர்டிகல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 279Aங்கிறது. அது இன்டர்ஸ்டேட்டுக்கான ஆர்டிகல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 269A அப்படிங்கிறத வந்து இதுக்கான ஆர்டிகல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அதை பேசிக்க தெரிஞ்சுங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்டுமே வாரத்தில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜிஎஸ்டியை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 பாயிண்ட்டை கொடுத்துட்டு எல்லா ஃபேக்ட்டுமே கேட்டிருக்காங்க. இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் முக்கியம். எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டெரக்ட் டேக்ஸ். ஓகேவா? அதான் நீங்கள் கட்ட போகிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஷாப் வச்சிருக்கேன்னா அந்த டேக்ஸை நான் கட்டியிருக்கணும். பட் என்ன பண்ணுறேன், என் வரக்கூடிய கஸ்டமர் கட்ட வைப்பேன். ஓகேவா? கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் கட்டுவாங்க. அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம நான் கவர்மெண்ட்டு கட்டுவேன். ஓகே, அது பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. தட் மீன்ஸ் இட்ஸ் அ இன்டைரக்ட் டேக்ஸ். ஏன்னா ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வர டேக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல லான்ச் பண்றாங்க டியூரிங் 1954ல. ஓகேவா? அப்படி கேட்பாங்க த கண்ட்ரி விச் எஸ்டாப்ளிஷ்டு ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா வந்து பிரான்ஸ் 1954. அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க 1970-80s லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா எப்போ லான்ச் பண்ணியிருக்கோம், ஜூலை 1 2017 இதை லான்ச் பண்ணுறோம். ஸோ அது பேர் தான் ஜிஎஸ்டி டேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது முக்கியம். அதுக்கு அடுத்து ஜிஎஸ்டியோட அல்டிமேட் தீம் கேட்பாங்க. என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறது அல்டிமேட் தீம். அதாவது இந்தியா முழுக்க ஒரே டேக்ஸ் தான். ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நாமக்கல் முட்டை இருக்கு இல்லையா, முட்டை எக் இருக்கு இல்லையா, எக்குக்கு தமிழ்நாட்டில் வந்து 50 பைசே டேக்ஸாக இருக்கும். கன்சிடர் பண்ணுங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. நாமக்கல் முட்டைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50 பைசே டேக்ஸ் இருக்கும். அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா 25 பைசே டேக்ஸாக இருக்கும். மகாராஷ்டிராவில் டேக்ஸே இருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான், பட் ஒவ்வொரு ஊரில் டேக்ஸ் வேறியாகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அது போன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாமக்கல் முட்டையை கேரளாவில் கன்சியூம் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டிலேயே 50 பைசே டேக்ஸ் போட்டுறோம். ஓகேவா? அடுத்து கேரளாவில் 25 பைசே டேக்ஸ் போட்டுறாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்த ஒரு பொருளுக்கு 2 டைம்ஸ் டேக்ஸ் போடுறாங்க.
தமிழ்நாட்டில் ஒரு டேக்ஸ், பார்டரை தாண்டி கேரளா ஒரு டேக்ஸ் போடுறாங்க. அப்போ இதெல்லாம் சிம்பிளி பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரே டேக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். இந்தியா முழுக்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு தடவை டேக்ஸ் கட்டினா போதும், நீங்கள் அகைன் கட்ட தேவையில்லை. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸோட ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கன்சிடரபிளாக எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதான் டாபிக். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா. இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணது தெலங்கானா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணது யாருன்னா அஸ்ஸாம் பில் பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண தெலங்கானா, ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் யாரு, பிரான்ஸ் 1954. இந்தியாவில் தெலங்கானா, பில் பாஸ் பண்ணது அஸ்ஸாம். ஓகேவா, இது இருக்கிற எல்லா டேட்டாவுமே அப்படியே ஃபேக்டாக கேட்பாங்க. ஓகேவா, அது தெரிஞ்சுங்க, பேசின விஷயம். ஓகேவா, அப்போ டேக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்டர் ஸ்டேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட். ஓகேங்களா, இன்டர் ஸ்டேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட். ஓகே, அப்புறம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ட்ரா ஸ்டேட்டில் வந்து இந்த இன்ட்ரா ஸ்டேட்னு அர்த்தம். இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் ஸ்டேட், அதாவது நாமக்கல் முட்டையை வந்து கன்னியாகுமரியில் கன்சியூம் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ வந்து பழனி பஞ்சாமிரத்தை திருநெல்வேலியில் கன்சியூம் பண்ண போகிறோம். அப்போ வித்தின் ஸ்டேட்லேயே கன்சியூம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, இன்னொன்று எஸ்ஜிஎஸ்டி. இன்னொன்று வந்து எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. சிஜிஎஸ்டி as well as பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா, நம்ம சினிமா டிக்கெட் இருக்கு இல்லையா, எடுத்து பார்த்தா தெரியும், அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க படத்துக்கான சார்ஜ் 120 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி 15 ரூபா, எஸ்ஜிஎஸ்டி 15 ரூபா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அதுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி பிரிக்கிறாங்க. இது பேசிக்கான கிளாசிஃபிகேஷன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதாவது என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டை வேற ஸ்டேட்ல கன்சியூம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன விஷயம் வரும் பார்த்தீங்கன்னா அது பேர் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஐஜிஎஸ்டின்னு இருக்கலாம், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஆனால் ரெண்டு ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஸ்டேட்டு சேர்றாங்க, இன்டகிரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து ஐஜிஎஸ்டிங்கிற விஷயம். ஓகேங்களா, கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. ஸோ இன்ட்ரால தான் ரெண்டு கிளாசிஃபிகேஷன், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. இன்டர்ல ஒரே கிளாசிஃபிகேஷன், ரெண்டு செட் சேர்றாங்க. அப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது பேசிக்கான விஷயம். ஓகே, அடுத்த தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டியோட ஸ்லாப் இருக்குது. ஸ்லாப்னு சொல்லுவாங்க. ஸ்லாப்னா எத்தனை வகைகள் இருக்கு, எத்தனை டைப்ஸ் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு. ஓகேவா, ஸோ இது பேர் ஸ்லாப், எஸ்எல்ஏபி ஸ்லாப். ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஸ்லாப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 0 டிகிரி. நல்லா கவனிச்சுங்க, 0 டிகிரி, ஜீரோக்கு வேல்யூலே நினச்சிடாதீங்க. சில ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் யூ ஹேவ் டு கன்சிடர் இட் ஆஸ் 0 டிகிரி டேக்ஸ் கன்சிடர். ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 0 டிகிரி டேக்ஸ் வந்து சில ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, ரொம்ப 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 எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப சில எசென்சியல் மெடிசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து டேக்ஸ் இருக்காது. ஓகேங்களா, அப்போ வந்து 0 டிகிரிலையும் ஒரு டேக்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன், ஜிஎஸ்டியில் வராத சில பொருட்கள். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கணும். 0 டிகிரிக்கு மதிப்புலையும் வச்சிடாதீங்க, அதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ 0 டிகிரி, 5 டிகிரி, that means 5%, 0%, 5%, 12%, 18%, 28%. இது நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம்னா 0%, 5% அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. 0, 5% பார்த்தீங்கன்னா வந்து எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சால்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹோட்டல் கன்சம்ஷனாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா நம்ம எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா 0% அல்லது 5% இருக்கும். இது பேசிக்கான விஷயம். அப்போ 28% எப்படி பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க, ஃபாரின்ல வந்து லெக்கரை வாங்கி குடிக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரொம்ப லக்ஸரிஸான ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 28% சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் பேசிக்காக தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டேக்ஸ்லையும் வந்து அதாவது 5% சால்ட் வருது, 12% கிளாத் வருது அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டேக்ஸ் ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தேதியில 18% பெட்ரோலியம் நினச்சிக்கோங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. டேக்ஸுக்கு இன்னைக்கு தேதியில 18% கன்சிடர் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஜிஎஸ்டி மீட்டிங் போட்டு மாற்றிடுவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்போ வந்து 5 ஸ்லாப் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. 0, 5, 12, 18, 28ன்னு. அப்போ 5, 0 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பேசிக்கான நெசசரி ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கும். 28% பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா, இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, ஒவ்வொரு டேக்ஸுக்குள்ளேயும் என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு கேட்க மாட்டாங்க, அது யாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது, அது கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இட் மேபி வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா
டேக்ஸை பற்றி பார்த்து முடிச்சோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பார்த்து முடிச்சிட்டா எல்லாமே உலகம் முடிஞ்சு ஓகேங்களா. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகேவா. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியை வந்து ரெக்டிஃபை பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் 0ல் இருக்கணுமா 5ல் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா அதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற விஷயம் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது யார் யாரெல்லாம் மெம்பர்ல இருப்பாங்க யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ரெண்டு சேர்ந்தக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். அப்போ இதுக்கு சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போதைக்கு யார் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா. அது வந்து பேசிக்கான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வேற யார் மெம்பராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட் சேர்மன் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். மெம்பர் யார் இருப்பாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க ஓகேவா. ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா மெம்பராக இருப்பாங்க ஓகேங்களா. இதில் தெரிஞ்சுக்கிற ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஃபோர்ஸாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/3 ரைட்ஸாக இருக்குது ஓகேவா. அப்போ ரிமைனிங் 2/3 ரைட்ஸ் யாருக்கும் 2/3 ரைட்ஸ் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. நல்லா கவனிச்சுங்க, இது ஒரு பெரிய கிரைசிஸ், ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான சூழ்நிலை. எப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய கோரிக்கை வைப்போம். நம்ம வந்து டிஎம்கே ரூல் பண்ணுறாங்களா, சென்ட்ரலில் வந்து பிஜேபி இருக்காங்களா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. நாங்கள் ஜிஎஸ்டி நிறைய கட்டுறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது ஒரு பொலிட்டிக்கல் தாட். பட் நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு பியூரோக்ராட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய டேக்ஸ் கட்டுறோம் இல்லைன்னு சொல்லல ஓகேவா. கவர்மெண்ட் வந்து நமக்கு தராமல் பீகாருக்கு தராங்க. கவர்மெண்ட் நமக்கு தராமல் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மணிப்பூர் மேலே தராங்க. அது லாஜிக்கலாக கரெக்டு தான். டிஎம்கே சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே சொல்கிற மாதிரி அது வந்து இன்கரெக்ட் கிடையாது. ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நிறையா சம்பாதிப்பீங்க. பட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பிக்கோ தங்கச்சிக்கோ உடம்பு சரியில்லாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க, தம்பி தங்கச்சி தான் கேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஓகே, நீங்கள் தான் வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ஓகே, பட் உங்கள் தம்பி தங்கச்சி தான் ரொம்ப சிக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நீடு இருக்குது, அவங்க தான் செலவு பண்ணுவாங்க, அவங்க தான் கேர் பண்ணிக்குவாங்க. அதே விஷயம் தான் நம்ம சவுத் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் ஆகிட்டோம். தமிழ்நாடு கேரளா தான் டெவலப்ல இருக்கும் நம்ம ஆல்ரெடி. பட் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நெசசிட்டி எது கிடைக்கும், ரொம்ப சஃபரில் இருக்காங்க அவங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப புவராக இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் லாஜிக். இதான் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு யூனிட்டிங்கிற கான்செப்ட் ஓகேங்களா. அது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ வந்து த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் டு த ஸோ சஃபர்டு ஸ்டேட்ஸ், அது கொடுக்கும் கண்டிப்பாக. அது ஒரு விஷயம். அடுத்த சில டைம் சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, ஜிஎஸ்டியில் நம்ம சில பொருளுக்கு வந்து எக்ஸம்ஷன் கேட்போம். அதாவது வந்து ஸோ எங்களுடைய கதர் வேஷ்டி சட்டைகள் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா வந்து ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுன்னு கேட்போம். நம்ம கவர்மெண்ட் முடியாதும்பாங்க. உடனே நம்ம நிர்மலா சீதாராமன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் லாஜிக் கிடையாது. ஏன்னா ஸோ நிர்மலா சீதாராமனுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, 1/3 ரைட்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. யாருக்கு ரிமைனிங் ரைட்ஸ் இருக்கு, ஸ்டேட்டு தான் ரிமைனிங் ரைட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், எல்லா ஸ்டேட்டும் யுனைட்டியா சொல்லி வேட்டிக்கு வந்து ஜிஎஸ்டி வேண்டாம்னு சொன்னா கேட்டுதான் ஆகணும். எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்ணணும், எங்களுக்கு வந்து பேடிக்கு ஜிஎஸ்டி வேண்டாம்னு சொன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகிதான் தீரும். பட் என்ன பண்ணணும், எல்லா ஸ்டேட்டுமே யூனிட்டா இருக்கணும். அதான் இந்த பிரச்சனை ஓகேங்களா. ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 தான் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மெஜாரிட்டி பவர் இருக்கு. பட் என்ன பிரச்சனை, எல்லா ஸ்டேட்டுமே சேர்ந்து டிசிஷன் எடுக்கணும், அதான் பிரச்சனை ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. ஸோ லாஜிக்கலா 1/3 சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 பவர் இருக்கு. ஹெட் யாரு, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல மெம்பரா இருப்பாங்க. இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய பேசிக்கான விஷயம். இது எப்படி லான்ச் பண்ணாங்க, ஆர்டிகல் நம்பர் 279A பார்த்த முதல்ல நம்ம ஓகேங்களா. அப்போ 279A ஆர்டிகல் என்ன பண்ணுச்சு, ஜிஎஸ்டி கவுன்சில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான சோர்ஸை கொடுத்துச்சு. அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் பேசிக்காக தெரிஞ்சுங்க. இதை பேசிக்காக தெரிஞ்சு நம்மளால ஜிஎஸ்டி பற்றி கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். இதுதான் பேசிக் கைடன்ஸ் ஓகேங்களா. அதை பார்த்துக்கணும். இப்போ அடுத்து என்னன்னா வந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் இந்த ரெண்டும் சேர்த்தா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இது என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தட் மீன்ஸ் நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்க. நாளைக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. அந்த ஆன்சர்ஸ் வந்து அப்லோடும் பண்ற திரும்ப ஓகே. கொஸ்டின் 1 வந்து ஆப்ஷன் ஏ பின்னு ஆப்ஷன் அப்லோட் பண்றேன். நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. ஏதோ டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் டவுட்ஸ் கிரியேட் ஆகும். டவுட்ஸ் கிரியேட் ஆனால் தான் வந்து சரியான சொல்யூஷன் தெரிஞ்சுக்க முடியும்.
ஓகேங்களா? இது பேசிக் தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருக்குன்னா இதே கிளாஸ்ல ஜிஎஸ்டி கவுன்சில் டேக்ஸ் டவுட் இருக்கா? Sir, no doubt, sir. ஓகே ஃபைன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸுங்கிற ஃபோல்டரில் இதை ஏற்றி விட்றேன், இந்த வீடியோஸ் ஏற்றி விட்டுறேன் ஃபுல்லாகவே. அதே போல் அங்கேயே நோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த நோட்ஸுங்கிற ஃபோல்டரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிபிடியை ஏற்றி விடுறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. இன்கேஸ் நான் சொல்லக்கூடிய ஆன்சரில் கான்ட்ரவர்சி இருக்குது, டவுட் இருந்தால் தாராளமாக நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகேங்களா? Okay, sir. Okay. ஓகே. ஸோ Yes, கிளாஸ் sir. வந்து எப்படிங்க ஃப்ளோவாக போயிட்டு இருக்கா, இல்லை வந்து ரொம்ப வேகமாக போகுதா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகுதா, எப்படி இருக்குங்க? Sir, okay, thanks, sir. Correct, thanks, sir. போயிட்டு இருக்கு. நார்மலா தாங்க, sir. நோட் பண்ண முடியுது இல்லையா சைட் பை சைடா? Yes, sir. ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். Okay, sir. ஓகே. Okay, sir. Thank you, sir. Sir, ஹலோ. sir, questions நீங்க ஷேர் பண்ணிடுவீங்களாங்க, sir? ஷேர் பண்ணிடுங்க. Okay, sir. Okay, sir.